ஒரு நாள் காட்டில் சிங்கராஜா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாராம். அப்போது அவர் பக்கத்தில் ஒரு அழகான ரெயின்போ கொடையும் இருந்துச்சான். அந்த ரெயின்போ கொடை சிங்கராஜாவுக்கு எப்படி கிடைச்சது தெரியுமா? ஒரு முறை நல்லா ஜோராக மழை பெஞ்சிட்டு இருக்கும் பொழுது சிங்கராஜாவால் குகையிலேருந்து வெளியே போய் வேட்டையாடவே முடியலையா. அதனால கோவத்தில் மழையை திட்ட ஆரம்பிச்சாராம். இந்த மழை இப்படி பெஞ்சிட்டு இருந்தா நான்லாம் எப்படி வெளியே போய் வேட்டையாடுறது? 3 நாளாக குகைக்குள்ளவே இருக்கேன். பசி உயிரை கொல்லுது. இந்த மழைக்கு நேரங்காலமே கிடையாது. எப்படி பெய்து பாரு. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னை திட்டுவேன். நான் தான் மழை கடவுள். நீ மழையை திட்டியதால் இன்று முதல் நீ மழையில் நனைந்தால் எலியாக மாறி போவாய். ஞாபகம் இருக்கட்டும். என்னை மன்னிச்சிடுங்க மழை தேவா, தெரியாமல் திட்டிட்டேன். இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுங்க மழை தேவா. இந்த பிரச்சனையிலிருந்து என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது. ஆனால் இந்த குடையை வைத்துக்கொள். இந்த குடை நீ எலியாக மாறினால் உன்னை மீண்டும் சிங்கமாக மாற்றும். நான் வருகிறேன். நடந்த எல்லா விஷயத்தையும் சிங்கம் கனவா கண்டுக்கிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்துச்சான். ஹாய், நான் தான் மோனு. இந்த காட்டுல ரொம்ப ஜாலியா வாழ்றேன். வாவ், என்ன அழகான ரெயின்போ குடை. இதை கொஞ்ச நேரம் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துடலாம். ரெயின்போ கொடையை பார்த்த மூணும் நைஸாக மரத்துலேருந்து இறங்கி அந்த ரெயின்போ கொடையை எடுத்துக்கிட்டு சிங்கராஜாவுக்கு தெரியாமல் மெதுவாக அந்த இடத்துலேருந்து நடந்து ஒரு ஆத்தங்கரைக்கு போயிடுச்சான். கொடையோட ஆத்தங்கரைக்கு வந்த மூணு அங்கே திடீர்னு மேகங்கள்லாம் இருட்டி நல்ல இடி மின்னலோட மழை பெய்யறத பார்க்குது. ஏய், இந்த மழையில ரெயின் டான்ஸ் ஆட போறேன். மழையை பார்த்த குஷியில் மூணு மழையில் பயங்கரமாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த நேரத்தில் குட்டிமான் மல்லி அந்த பக்கமாக போயிட்டு இருக்கும் பொழுது மோனு பார்த்துட்டு அங்கே வந்து நிற்கிறா. மோனு, சிங்கராஜோட கொடை தானே? எதுக்கு திருடின? ஆமா மல்லி, நான் திருடல, ஜஸ்ட் பாரோ பண்ணேன். என்ன நீ செஞ்ச தப்பு தான், ஆனால் கொஞ்சம் நேரம் திருப்பி வச்சிருவல்ல. மோனும் மல்லியும் இதே போல் பேசிகிட்டு இருக்கும் பொழுது யாரோ வர சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா நம்ம மயில் வந்து நிற்கிறான். மோனு, அந்த ரெயின்போ கூட ஃபெதருக்கு செம்ம மேட்ச் ஆகுதா? கொஞ்ச நேரம் கூட ஒரு செல்ஃபி எடுத்து தரேன். மல்லி மயில் மூணு பேரும் கொடை எனக்கு உனக்கு அப்படின்னு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு கொடை எந்த பக்கமோ அந்த பக்கமும் இழுக்கிறாங்க. அப்போ பயங்கரமாக காற்றடிக்குது. கொடை அவங்க கையிலேருந்து தானாக பிச்சுக்கிட்டு காற்றுல காணாமல் போயிடுதான். கொடை காற்றுல பறந்து போனவுடனே 3 பேரும் சோகமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிங்கராஜாவை பார்க்க போகிறாங்க. ஏய், 3 பேரும் என்ன பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க? சிங்கராஜா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே மழையில் நனைஞ்சு எலியாக மாறிடுறாரு. இதை பார்த்து 3 பேரும் ஆச்சரியத்தில் திகச்சு போய் நிற்கிறாங்க. ஏய், திருன்னு முழிக்காதீங்க. நான் மழையில் நனைஞ்சா எலியாக மாறிடுவேன். இங்கேருந்து என் கொடை என்னாச்சு? ராதா, நாங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். தெரியாமல் உங்கள் கொடையை தொலைச்சிட்டோம். நாங்கள் அதை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுறோம். மல்லி மயில் 3 பேரும் கொடையை தேடி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக கொடையை தேடி ஓடுறாங்க. போகிற வழியில் அருவிக்கரை ஓரமாக கொடை இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு ஓடுறாங்க. ஆனால் அங்கே கொடை இல்லை. உடனே திரும்பி எதிர்பக்கமாக கொடை இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு அந்த பக்கமாக ஓடுறாங்க. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு அங்கே ஒரு குளத்துங்கரையில் ஒரு கொக்கு நிற்குது. யார் நீங்க? எங்க போறீங்க? எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க? கொக்கு 3 பேரையும் பார்த்து கேள்வி கேட்குது. நாங்க சிங்கராஜோட கொடை தொலைச்சிட்டோம். அது இந்த பக்கம் எங்கேயாச்சும் வந்துச்சா? கொடையெல்லாம் நீங்க தேட வேணாம். இந்த காட்டுல நிறைய பழம் இருக்கு, அதை போய் சாப்பிடுங்க. கொக்கு அவங்களுக்கு பழங்களை சாப்பிட்ற ஆசையை தூண்டுச்சு. இல்ல கொக்கே, நாங்க சிங்கராஜ கொடையை எடுத்து கண்டுபிடிச்சே ஆகணும். கொக்கோட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு 3 பேரும் அங்கேருந்து வேகமாக கொடையை தேடி ஓடுறாங்க. ஆனால் அவங்களால கொடையை கண்டே பிடிக்க முடியல. இங்கே அங்கே எங்கே தேடியும் கொடையை கண்டுபிடிக்க முடியல. அதனால வேகமாக ஓடிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மழையில் வேகமாக ஓடும்பொழுது திடீர்னு ஒரு குரல். நில்லுங்க, நான் தான் மின்னல் தேவன் பேசுகிறேன். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே கொடையை கண்டுபிடிக்கிறேன்னா சிங்கராஜாவை காப்பாற்றவே முடியாது. வேகமாக ஓடுங்க. சாயந்தரத்துக்குள்ளே கொடையை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு 3 பேரும் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பின்னாடி யாரோ துரத்திட்டு வர மாதிரி தெரியுது. ஏய் நில்லுங்க, நீங்க சிங்கராஜா கோட்டை தேடி தானே போயிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும். அது எங்க இருக்குன்னா, இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்து மேலதான் இருக்கு, நான் பார்த்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நாங்க இப்படியே போய் அந்த கோட்டையை எடுத்துக்கிறோம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா போய் சிங்கராஜா கோட்டை எடுங்க, அப்புறம் ரொம்ப கோவப்படுவாரு. முயல் சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷத்துல 3 பேரும் கொடையை தேடி வேகமா ஓடுறாங்க. அப்போ கொடை பார்த்து 3 பேருக்கும் ஒரே சந்தோஷம். உடனே மோனு, ஏய் நீங்க 2 பேரும் கீழே இருங்க, நான் மேல போய் கொடையை எடுத்துட்டு வரேன்ட்டு மரத்துல ஏறி கொடையை எடுக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா மேல இருந்து ஒரு பயங்கரமான மலைப்பாம்பு வந்து எதிர்க்க நிக்குது. யார் நீங்கள்?
பாம்பண்ணா இது எங்க சிங்கராஜா கொடைண்ணா. இதுல அங்க எடுத்துட்டு போனா கொன்னுடுவாண்ணா. தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. ஓ, சிங்கராஜாவோட கொடையா? ஓகே, எடுத்துக்கிட்டு போங்க. ஓகே, பத்திரமா போய் வாங்க. கொடையை பார்த்த உடனே தான் 3 பேருக்கும் உயிரே வந்த போல இருந்தது. உடனே கொடையை கையில் எடுத்துக்கிட்டு 3 பேரும் சிங்கராஜாவை தேடி வேகமாக ஓடுறாங்க. ஓடுற வழியில் அவங்க ஒரு தோட்டத்துக்குள்ளே நுழையிறாங்க. அந்த தோட்டத்தில் பயங்கரமாக கலர்ஃபுல்லான பூக்கள், எங்கே பார்த்தாலும் பட்டர்ஃப்ளைஸ், நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் பறக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வேகமாக சிங்கராஜாவை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க. கொடையை எலியூரில் இருந்த சிங்கராஜா கையில் கொடுத்த உடனே மறுபடியும் சிங்கராஜா தன்னோட சுய உருவத்துக்கு வந்துட்டாரு. அதை